அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த ஜூன் மாதத்தின் முதலாவது கர்த்தருடைய நாளிலே தேவ சமூகத்தை நாம் ஆவியிலே கூடி வரும்படி தேவன் செய்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றியோடு நாம் துதிப்போம். நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை தொடங்குவோம். அன்பின் பிதாவே, நாங்கள் உங்களை நன்றியோடு இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ சொல்லியிருக்கிறீர், 2 பேராக 3 பேராக என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணிய ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் சரீர பிரகாரமாக தூரமாக இருந்தாலும் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக இந்த நாளிலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உண்மை ஆராதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு பாடல் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் அடியார்களோடு இடைப்பட்டு எங்களை சந்தித்து ஆண்டவரை ஆசிர்வதிப்பீராக, சபையாரை ஆசிர்வதிப்பீராக, கேட்க போகிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட ஆண்டவராக இயேசுவே, பரிசுத்த ரத்தத்தினால் என்னையும் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் கழுவி சுத்தம் செய்யும். ஆண்டவரை தேவனை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்து இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி 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 நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். முதலாவதாக பிராணநாதன் எண்ணில் வைத்ததாம் அன்பினை என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பிராணநாதன் எண்ணில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின்
என்பதை அறிகுவேன். ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ கட்சிக்க வீட்டிடி அமிழ்தமும் பார்த்திடி. ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ கட்சிக்க அமிழ்தமும் பார்த்திடி. என் இயேசுவே நானும் உடையவர், நீர் என் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீரம் பலியாய் படைத்திட்டே என்னையும் குள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தில் முற்றுமாய் வைத்திட்டேன். என்னையும் குள்ளதாம் யாவையும் நேசக்கரத்தில் முற்றுமாய் வைத்திட்டேன். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் எனில் வாஞ்சிப்பதெதுவோ சம்பூர்ணமாகட்டும். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் எனில் வாஞ்சிப்பதெதுவோ சம்பூர்ணமாகட்டும். என் இயேசுவே நானும் உடையவள், நீர் என் சொந்தம் என்றென்றுமாய். ஆவியாத்மா சரீரம் பலியாய் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வீர். ஆவியாத்மா சரீரம் பலியாய் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வீர். மரண இருள் பள்ளம் தாண்டிடும் நேரத்தில் இயேசு என் நேசரின் கரமதை காண்பதால். மரண இருள் பள்ளம் தாண்டிடும் நேரத்தில் இயேசு என் நேசரின் கரமதை காண்பதால் மகிழ்வுடன் ஏகுவேன் அக்கரையோர்தானில். நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். மகிழ்வுடன் ஏகுவேன் அக்கரையோர்தானில். நித்தியம் நித்தியம் ஆனந்தம் கொள்ளுவேன். என் இயேசுவே நானும் உடையவர்.
நீரின் சொந்தம் என்றென்றுமாய் ஆவியாத்மா சரீரம் பலியாய் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வீர் ஆவியாத்மா சரீரம் பலியாய் படைத்திட்டேன் ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. பிராணநாதன் நம்மேல் வைத்த அன்பினை நாம் இங்கே காண்கிறோம், சிலுவையிலே காண்கிறோம். At the cross where I first saw the light. Hallelujah. பாட்காரர் சொல்கிறார், I am not ashamed to own my Lord. இயேசுதான் என்னுடைய தேவன் என்று சொல்ல நான் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன். அந்த ஆங்கில பாடலை நாம் பாடுவோம். I am not ashamed to own my Lord. I am not ashamed to own my Lord or to defend His cause. Maintain the honor of His word, the glory of His cross. At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. Jesus, my God, I know His name. His name is all my trust. Nor will He put my soul to shame, nor let my hope be lost. At
இயேசுவானவர் அறிக்கை பண்ண போகிறார். புதிய எருசலேமிலே நம்முடைய ஆத்மாவுக்கென்று ஒரு இடத்தை அவர் ரிசர்வ் பண்ணி, ஹல்லேலூயா, நம்ம எங்கள் பாவத்திலிருந்து கழிந்தது மட்டுமல்ல, நம்முடைய மனவாட்டியாக மாற்றி இதா முன்பாக நம்மை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் என்ன சொல்லுவோம்? இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன் என் நேசர் அன்பாலே. சேவை செய்வேன் சொல்லும்போது முழு நேரமாக தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை நாம் சுமந்து செல்லும் பொழுது அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த கழுதை குட்டி ஆண்டவராக இயேசுவை சுமந்து கொண்டு போனது போல நாமும் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ அவரை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது அதுதான் சேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அவர் நம்மை நேசித்தார், பிராணநாதன் எப்படி நேசித்தார், சிலுவையிலே எப்படிப்பட்ட அன்பை காட்டினார். தேடி என் பாவங்கள் காணவும் அரிதே, தேவகுமாரன் தம் தோள் அதன் மீதே நேசமுடனே சுமந்தடித்தாரே. ஹல்லேலூயா. நாம் தேடினால் கூட நம்முடைய பாவங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த பாவங்களை நம்ம விட்டு விலக்கி விட்டார். மகிழ்ச்சியாக இயேசுவை முழு மனதாலே என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன் நேசரன்பாலே. இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன் நேசரன்பாலே. மூச்சிலும் பொறித்திட பல்ல
முழு மனதாலே சேவை செய்வேன் நேசரன்பாலே. இயேசு என் சகலமும் உலகில் தேக சுகமும் பேசிடும் பெறவும். இயேசு என் சகலமும் உலகில் தேக சுகமும் பேசிடும் பெறவும். ஏக துணையும் ஏழையானையும் மேகங்கள் போன்ற துன்பத்தில் அரணும். சோறும் வேளை சாரும் பர்வதமும் சோறும் வேளை சாரும் பர்வதமும் இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன் நேசரன்பாலே. புண்ணியனை புகழ்வேன் புவிதனிலும் அவர் பேரன்பினாலே. புண்ணியனை புகழ்வேனே புவிதனிலும் அவர் பேரன்பினாலே. மூல நீதிகள் புதைந்திடாமல் சுவிசேஷம் அதை கூறிடுவேனே. தூயனை பாடி துதித்திடுவேனே. தூயனை பாடி துதித்திடுவேனே. இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன் நேசரன்பாலே. இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன் நேசரன்பாலே. ஹல்லேலூயா. அரியுடன் கரமளித்தாரே, மாநில மீதே பகிர்ந்தழைத்தாரே. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் கரத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் நாம் அந்த பாவ சேற்றிலே அமிழ்ந்து போயிருப்போம். நாம் மகிழ்ச்சியாக he will never let go my hand. ஒரு முறை அவர் கரத்தை பிடித்து விட்டால் ஒரு நாளும் அவர் கடைசி வரைக்கும் நம்முடைய கரத்தை விடவே மாட்டார். மகிழ்ச்சியாக அந்த பலவே பாடுவோம். he will never let go my hand. He will never let go my hand. Jesus never let go my hand. Though the storms may come and the winds may blow, He will never let go my hand. அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் வரையும் பெரும் காற்று வீசியும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஒருமுறை தமிழிலே அவர் என்னை கைவிடவில்லை என்றும் பின்பு கைவிட மாட்டார் என்று பாடுவோம். கடந்த வாழ்நாள் காலத்தை இந்த பல்லவியை பாடும்போது நாம் யோசிக்கலாம், இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிட்டாரா? இல்லவே இல்லை. எத்தனையோ சூழ்நிலைகள். there were many ups, there were many downs, there were mountains, there were valleys. ஒரு முறை சொன்னார், இஸ்ரவேல் போர் செய்யும் போது அந்த தேவன் பள்ளத்தாக்கின் தேவனா மலையின் தேவனா என்று சொல்லி குழம்பி அவர் பள்ளத்தாக்கில் இருக்கால் யுத்தம் பண்ண மாட்டார். அவர் அந்த தேவன் இந்த தேவன் என்று. ஆனால் அவர் God is a God of the mountain as well as our God is the God of the valleys. Hallelujah. அதனால் நிச்சயமாக நீங்கள் மலையின் அனுபவத்தை இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கின் அனுபவத்தை இருந்தாலும் சரி, தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் என்னை கைவிடவில்லை என்று கடந்த கால நாட்களிலே தேவன் கைவிடாத ஒரு சூழ்நிலையை நினைத்து பார்த்து மகிழ்ச்சியாக பாடுவோம். கைவிட மாட்டார் என்று விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். அவர் என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை.
ஒரு நாள் கைவிட மாட்டார். கைவிடாதவர் மட்டுமல்ல, அவருடைய கரத்தை கொடுத்து நம்ம என்ன செய்தார்? தூக்கி விட்டார். Hallelujah. I'm so glad Jesus lifted me. Shall we sing that chorus? I'm so glad Jesus lifted me. 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 Singing glory, hallelujah. Jesus lifted me. I'm so glad Jesus bore my sins. I'm so glad He healed my body whole. I'm so glad He filled me glory full. Singing glory, hallelujah. Jesus lifted me. இயேசு என்னை ரட்சித்தாரே. இயேசு என்னை மீட்டெடுத்தாரே. இயேசு என் பாவமெல்லாம் போக்கினாரே. அல்லேலூயா மகிமை என்றும் பாடுவேன். இயேசு என்னை ரட்சித்தாரே. இயேசு என்னை அபிஷேகித்தாரே. இயேசு என் வியாதியெல்லாம் நீக்கினாரே. அல்லேலூயா மகிமை என்றும் பாடுவேன். Hallelujah. மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தேவன் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார். Hallelujah. நம்முடைய தேவனை போல் யாருமே இல்லை. நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அடக்கி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். தமிழிலே மகிழ்ச்சியோடு இயேசு என்னை ரட்சித்தார் விசுவாசத்தோடு பாருங்க. பிசாசு ஒவ்வொருத்தரையும் பாவத்தை, உங்களுக்கு கடந்த கால பாவத்தை ஞாபகப்படுத்தினார். அவனுடைய எதிர்காலத்தை அவன் நியாயப்படுத்துங்கள். பிசாசு ஞாபகப்படுத்துங்கள். பிசாசை நீ அக்கினி கடலுக்கு போக போகிறான். தேவனோடு நித்திய நித்தியமாய் வாழ போகிறேன். ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தாரே. பாடலாமா? இயேசு என்னை ரட்சித்தாரே. இயேசு என்னை மீட்டெடுத்தாரே. இயேசு என் பாவமெல்லாம் போக்கினாரே. அல்லேலூயா மகிமை என்றும் பாடுவேன். இயேசு என்னை ரட்சித்தாரே. இயேசு என்னை அபிஷேகித்தாரே. இயேசு என் வியாதியெல்லாம் நீக்கினாரே. அல்லேலூயா மகிமை என்றும் பாடுவேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நன்மைகள் செய்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்தவர், நம்முடைய வியாதியை நீக்கிறவர், நம்முடைய பரிசுத்த ஆவியால் நம்மை நிறைத்தவரை நாம் எப்படி நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, by your side I would stay. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவோ இன்பங்கள் இருந்தாலும் திராட்சரசத்தை பார்க்கலும் அவர் தருகிற இன்பங்கள் தான் மிகவும் இன்பமானவைகள். ஹல்லேலூயா. அவருடைய நேசம் தான் மிகவும் இன்பமானது. ஆண்டவரே, நான் உம் அருகே தங்குவேன் அப்பா. அந்த கிருபை எனக்கு ஒவ்வொரு நாளும் தாரும். By your side I would stay. In your arms I would lay. Jesus, you are the lover of my soul. என்று சொல்லி இந்த பல்லவை ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் ஒரு முறை பாடுவோம். By your side I would stay. In your arms I would stay. Jesus, lover of my
அவர் சுமந்தார். எதற்காக? ஒரு நாள் பல ஆண்டுகள் கழித்து என்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வார்கள், அவருடைய இந்த உலகத்தின் பக்கமாக சாயாமல் உலக மனிதர்களை நம்பிக்கொள்ளாமல் என்னுடைய தோழர்கள் மேல் சாய்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நம்பிக்கையோடு நமக்காக அந்த பார சிலுவை சுமந்தார். இந்த நாட்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம் ஆண்டவராக இயேசுவின் தோள்களில் சாய்ந்து கொள்ளுவோம். அன்றைக்கு யோவான் ஆண்டவராக இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த நாட்களிலே நீங்கள் எவ்வளவு துக்கத்திலே கஷ்டத்திலே இருந்தாலும் ஆண்டவராக இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அங்கே இளைப்பாறுதல் இருக்கிறது, அங்கே எந்த பயமும் இல்லை. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவரை பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்துவார். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பாட தந்த கிருபைக்காக நன்றி. இந்த வேளையிலேயும் அடியார்களோடு தொடர்ந்து கர்த்தாவே நீர் பேசி எங்களுடைய இருதயங்களை ஆட்சி தேர்ச்சி பெறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய ஆத்துமநேசர். Jesus, you are the lover of my soul என்று நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, இந்த உலக மனிதர்களை நேசித்தார், ஏதோ ஒரு காரியத்துக்காக நேசிப்பார். ஆனால் நீரோ எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லாவிட்டாலும் எங்கள் ஆத்மாவை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே இயேசுவே, அதற்காக நன்றி 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 அப்பா. அப்பா, இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் நாங்கள் எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் விசுவாச மக்களை கண்ணோக்கி பார்த்து அவருடைய இறைவாக இருந்த எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக. இயேசுவே, உன்னையிலே இழுத்துக் கொள்ளும். ஆண்டவரே கர்த்தாவே, சீக்கிரமாக இந்த வைரஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைத்து ஆண்டவரே அப்பா, நான் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த தேசத்துக்கும் அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவரும் தப்பி போவதில்லை, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த கொரோனா வைரஸின் நாட்கள் குறைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே குறைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இந்த கலிமேன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீரப்பா. உம்முடைய சபையை எதுவும் மேற்கொள்ளாதபடி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த கொரோனா வைரஸை இயேசுவில கட்டுகிறோம். ஆண்டவரே, பரவாதபடி இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக இறங்கி ஆண்டவரே இந்த நாட்களை குறைத்து போட்டு விடுதலையாக ஆராதிக்க உதவி செய்வீராக. பரலோக தேவனே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தயவு செய்து உங்கள் பரிசுத்த வேதத்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஹல்லேலூயா. தனி மனிதனாகிய யாபேஸ், துக்கம் என்று பெயர் பெற்றிருந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திலே 4 முக்கிய குறிப்புகள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். God is not a respecter of persons. தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அநேகர் ஜெபித்தாதான் கேட்பேன் சொல்லுங்கள். ஒரு இண்டிவிஜுவல் சோல், தனிப்பட்ட ஒரு ஆத்மா தேவனை நோக்கி கூப்பிடுமானால் அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். இதற்கே பார்க்கிறோம். முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. கடந்த நாட்களிலே நான் என் எல்லையை பெரிதாக்கி என்ற அந்த பகுதியை பார்த்து கொண்டே இருந்தோம். இப்பொழுது தேவன் என்னை ஆசீர்வதித்து என்ற அந்த பகுதியை நான் பேச விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே oh that thou dost bless me indeed. யாபேஸ் உருகி ஜெபிக்கிறார். It's not a very casual prayer. It was a very heartfelt prayer. Oh that thou dost bless me indeed. ஆண்டவரே, என்னை உண்மையாகவே ஆசீர்வதித்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி உங்களோடு சுருக்கமாக 5 காரியங்களை சொல்லிவிட்டு செய்திக்குள்ளாக சொல்கிறேன். God's blessings are eternal or permanent. First of all, சங்கீதம் 21:6 வாசிப்பீர்களானால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நித்தியமானவை.
இன்றைக்கு இருந்து நாளைக்கு வரைக்கும் போகிற ஆசீர்வாதங்கள் அல்ல. சங்கீதம் 21:6 அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஆமென். நித்திய ஆசீர்வாதங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டவைகள்? நித்திய ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது என்றால் அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை பூரிப்பாக்குகிறது. God's blessings are eternal or permanent, which guarantees the joy of His presence. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது, ஆனால் தேவ சமூகத்தை நான் இழந்து விட்டேன் என்று சொன்னால் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே அல்ல. ஆகையினால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டவர்கள்? they are eternal or permanent. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேதான் தாவீது அழகாக சொல்கிறார். 2 சாமுவேல் 7:29 நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இப்போதும் ஒரு அடியானின் வீடு என்றைக்கும் ஒப்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பாருங்கள், எத்தனை தடவை ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப blessing என்று வருகிறது. ஆனால் முக்கியம் என்ன? உமக்கு முன்பாக, the joy of His presence. நான் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? தேவனுடைய ஆசீர்வாதம், God's blessings are permanent, which guarantee the joy of His presence. தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்மை வைத்துக் கொள்ளுகிறது தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். That makes us to seek the presence of God. தேவ சமூக மகிழ்ச்சியை தரக்கூடிய நிரந்தரமான நித்தியமான ஆசீர்வாதங்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். இரண்டாவது, what are God's blessings? God's blessings, they give prosperity. நீதிமொழிகள் 10:22 நாம தெரிந்த வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். God's blessings give prosperity which cancels sorrow. There is no sorrow. God doesn't add sorrow with it. மைனஸ் பண்ணிடுவார். ஒரு blessing நம்ம கொடுக்கறாருன்னா மைனஸ் sorrow போட்டு அந்த பார்சல் நமக்கு வரும். அதிலே riches, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். So riches, prosperity, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் அதிலே ஐஸ்வர்யம், prosperity, செழிப்பு இருக்கிறது. First of all, God's blessings are permanent. Then next, God's blessings give prosperity. Third, God's blessings give peace. சங்கீதம் 29:11 நீங்கள் வாசிப்பீர்களானால், Psalm 29 and verse 11 says, சங்கீதம் 29, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால் சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே God's blessings give peace which enhances His fellowship. அதை எப்படி சொல்லுகிறேன் என்றால், யோபு 22:21 படிக்க வேண்டாம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிருந்த. சமாதானம் எப்படி வரும்? தேவனோடு பழகும் போதுதான். அப்போ God's blessings give peace which enhances His fellowship. அவர் நம்மை ஆசீர்வதித்தால் ஒரு சமாதானம் வரும். அது எப்படி? அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தினாலே நம்முடைய சமாதானம் பெருகும். நான்காவதாக, what are God's blessings? God's blessings are perfect. நீதிமொழிகள் 28:20 வாசிப்பீர்களா என்றால், நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி? அவர் ஆசீர்வாதத்தால் அது பரிபூர்ணமா இருக்கும். ஆண்டவர், நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்க, ஆண்டவர் இதை கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டோட ஆசீர்வாதம் இருக்கார். எந்தெந்த நிலைமையில ஆண்டவர் நடத்துகிறாரோ அந்த நிலைமையில கர்த்தர் நம்ம கொடுக்க ஆசீர்வாதம். Lord, it is enough, Lord, more than enough, Lord. தாயேனோ போதும் ஆண்டவரே, I thank you, Lord என்று சொல்லத்தக்க விதமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். You can't add anything to it. So God's blessings are perfect. It is full. Finally, God's blessings are personal. தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1 வாசித்தோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தனியா ஒரு மனிதன் தேவனை பார்த்து, தேவனை என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறார். கர்த்தரும் அந்த ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசித்தோம். இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும்னா, தனிப்பட்ட விதத்துல கர்த்தரை ஆசீர்வாதியோடு தேடணும் தான் கிடைக்கும். அம்மா அப்பா ஜெபிக்கிறாங்க, நான் ஜெபிக்கலன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் வராது. அப்கோர்ஸ் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். பெற்றோரின் ஜெபம், கிராண்ட் பேரண்ட்ஸோட ஜெபத்தெல்லாம் கேட்டு அந்த சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மெய்தான். 1000 தலைவருக்கும் இரக்கம் செய்கிறவர் தான் ஆசீர்வதிக்கிறவர் தான்.
ஆனால் உண்மையாக ஒரு ஆசீர்வாதத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டுமானால் யாபேஸ் ஜெபித்தது போல, தேவரே என்னை ஆசீர்வதித்து, have a personal connection with God and ask God every day, Lord please bless me, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். So God's blessings are permanent, which guarantees the joy of His presence. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நித்தியமான நிரந்தரமான ஆசீர்வாதங்கள், தேவ சமூகத்து மகிழ்ச்சியை தரக்கூடியவை. God's blessings give prosperity which cancels sorrow. தேவனுடைய ஆசீர்வாதத்திலே செழிப்பு ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் அதில் துக்கம் இருக்காது. God's blessings give peace which enhances His fellowship. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களிலே சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம், அதனால் அவருடைய ஐக்கியத்தை நாம் உணர்வோம். God's blessings are perfect, we cannot add anything to it. பூரணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எதையுமே நாம் சேர்க்க முடியாது. God's blessings are very very personal. தனிப்பட்ட விதத்திலே தேவாதி தேவன் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்கள் இருந்தாலும் ரெண்டு காரியங்கள், we saw how what are the characters of God's blessings. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இரண்டு முக்கியமான காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்து கொண்டு போகிறேன். His blessings are conditional. நிபந்தனைக்கு உட்பட்டவைகள் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறானால், ரோட்டிலே போகிற வருகிற டாம் டிக் அண்ட் ஹாரி எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுகிறதில்லை. ஆண்டவரே ஆசீர்வதின்னு கேட்டனால ஆசீர்வதிச்சிடுறது இல்லை. உபாகமம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். உபாகமம் 28:1-14 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தில் செவி கொடுக்கும் பொழுது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். They will come and overtake you என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். ஒரு பஸ் போய் கொண்டிருக்கிறது, பின்னாடி இருக்கிற ஒரு பஸ்ஸோ டூ வீலரோ ஸ்பீட் பண்ணி எடுத்து வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தா நம்ம சொல்லுவோம் ஓவர்டேக் பண்றான்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம நடந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் நம்ம பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் அப்படி முன்னாடி வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணி நம்மை வந்து நிரப்பிவிடும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். Those blessings will come behind you, come running after you and overtake you and fill you. Hallelujah. So ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள் பாருங்கள். உழைக்காமல், இதை நான் உழைப்பேன்னு சொல்லி உழைக்காமல் அது கேட்க அந்த கிரியை செய்யாமல் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமானால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். இரண்டாவதாக கலாத்தியர் 4:1 வாசிப்பீர்களானால், his blessing should be carefully handled. கலாத்தியர் 4:1 வசனம் பார்த்தீர்கள் என்றால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆமென். ஒரு வீட்டிலே ஒரு பெரிய பணக்கார தகப்பனார் இருக்கிறார் என்றால் ஒரு சிறு பையன் இருக்கான். அந்த வீட்டுல வேலைக்காரங்க இருப்பாங்க. அப்பா வந்து எடுக்கிற சொத்தையெல்லாம் குட்டி பையன் கிட்ட எழுதி வைக்க மாட்டார். அவன் வளர்ந்து அந்த சொத்தை வந்துச்சு whether he can carefully handle it ன்னு நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சொத்தை எழுதி வைப்பார். நாம் பார்க்கிறோம், அந்த இளைய மகனுக்கு அப்பா வந்து பிரிச்சு கொடுத்தார். பட் he was not mature to handle the blessing. எல்லாத்தையும் செலவழிச்சு போட்டு ஒண்ணுமே இல்லாம கடைசியில கால்ல ஸ்லிப்பர் கூட இல்ல, வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். பாருங்க. So his blessings are conditional. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒரு உழைப்பை கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமா செவி கொடுக்கணும். இரண்டாவது, we have to handle the blessings of God very carefully. உத்தரவாதம் பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும், உத்தரவாதம் பண்ண வேண்டும். உண்மையான நடந்த சம்பவம். ஒரு தாப்பன் தாய்கிட்ட ஒரு 2 வயசு குழந்தை இருந்து 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அதனால குழந்தைய வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துக்க முடியல, ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ஒரு செல்போனை வாங்கி கொடுத்தாங்க. அது வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிச்சு, அது என்ன குழந்தை அதிகம் தெரியும் கையில என்ன இருக்குன்னு அது போட்டு உடைச்சது. நம்ம உடனே போச்சு. 50,000 செல்போனை வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைக்கு அதோட மதிப்பு தெரியாது. அது ஒரு பிளெஸிங் தான். பட் it doesn't know how to handle it carefully. It didn't earn also. காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா அதோட மதிப்பு தெரியும், கீழே போட்டு உடைக்க மாட்டாங்க. இது உழைக்கவும் இல்லை, உத்தரவாதம் பண்ணவும் தெரியல. பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல
பவுல் சொல்லுகிறார் 1 வாசிக்க வேண்டாம். நீங்கள் இன்னும் பலவீனர்களா பாலை தான் உங்களுக்கு கொடுக்க முடியுது. நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். You are still babes in Christ என்று சொல்லுகிறார். குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க இயலாது. ஆகையினாலே we should know that these blessings are conditional and they should be carefully handled. அடுத்ததாக நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட நபர்களை குறித்து 3 பேரை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 3:6 15. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6-15. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். 15ஆம் வசனம் பாருங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஆமென். கர்த்தர் சொல்றார், இதுதான் என்னுடைய பேர். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் இதுவே என்னுடைய நாமம், என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். This is my glory என்று சொல்றார். இந்த 3 பேருடைய பேரை சொல்லி, I am the God of Abraham, I am the God of Isaac, I am the God of Jacob என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் இவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன என்று நாம் இந்த 3 குறிப்பிட நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16, 17, 22, 16, 17, 18, 19. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆமென். இங்க பார்க்கிறோம், why God blessed Abraham. ஏன் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? நமக்கு தெரியும். வேறு 11 வாசிக்கிறோம், தேவன் அழைக்கிறார். உங்க இனத்தை உங்க இதெல்லாம் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே எங்க போனே தெரியாம விசுவாசனாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தார். ஆனா இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல தான் அதனுடைய நிச்சயத்தை கொடுக்கிறார். நிறைய காரியங்கள் நடுவில் நடக்கிறது. I want to call this obedience of a tested man. நீங்க ஆதியாகமம் 22:1 வாசித்தால் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அல்லது பரீட்சை பார்த்தார். என்ன சொன்னாரு? உன் ஏகசுதன், உன் புத்திரன், உன் நேசகுமாரனாய் ஈசாக்கை கொண்டு போய் மோரியா மலைகளிலே நான் குறிக்கிற மலை ஒன்றில் தகன பலியாக பலியிடு என்று சொல்லுகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள்? இஸ்மேலையும் வீட்டை விட்டு அமைச்சிருப்பான்னு சொல்லி கம்ப்ளீட்டா துரத்தின பிற்பாடு அவன் அட்ரஸ் இல்லாம போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, அப்பா நீ இப்போ இருக்கிற பையன் இருக்கான் பாரு ஈசாக்கு பேர் சொல்லி சொல்லி தகன பலியாக பலியிடு. அப்போ ஆபிரகாம் மனசுல வந்துட்டு கொஞ்சம் கூட தயங்காமல் கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி அந்த பரீட்சையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். We see here the obedience of a tested man. தேவனால் பரீட்சிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கீழ்ப்படிதலை நாம் கவனிக்கிறோம். பாருங்கள், அந்த அதாவது சும்மா ஒரு விளையாட்டா நம்ம போனா போய் பார்ப்போம் கர்த்தரோட மனசை மாத்திடுவார், அப்படி இல்லை. was very determined. 10ஆம் வசனம் வாசிக்கிறார், பின்ன ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். சோ அதனால சாதாரணமா படை was determined in his obedience. கர்த்தர் சொல்லிட்டா நான் செய்ய போறேன்னு முழுவதுமாக ஆபிரகாம் வந்துட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை நீ ஒரு புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. எபிரேயர் 6:14 வாசிக்கிறேன், நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்க வாசி. இதே வசனத்தை தான் அவங்க எழுதும் போது எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்றாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆபிரகாமுக்கு எப்படி நான் ஆசீர்வதி கேட்கல, கர்த்தர் ஒண்ணு சொன்னாரு, இவர் செஞ்சாரு, கர்த்தர் ஆசீர்வதித்தார். இட்ஸ் வெரி சிம்பிள். நமக்கு என்ன வேணும்னா கேட்கிற செவி முதல்ல வேணும். ஆண்டவரே கர்த்தர் தான் பேசுறாரா,
நமக்கு எடுத்த உடனே ஏதாவது ஈசாக்கை போய் பலியிட சொல்ல போறது இல்லை ஆண்டவர். கர்த்தருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தாங்குவோம் என்ன பண்றோம். கர்த்தர் நம்மகிட்ட ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் தான் கேட்பார். அதை செய்யும் போது அவரே வந்து சொல்லுவாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன். அங்கே இவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருகப்படுவேன். சந்ததியை குறித்து உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். So I call this a definite blessing. திட்டவட்டமான ஆசீர்வாதம், நிச்சயமான ஆசீர்வாதம். சொல்லிட்டு இது நடக்குமோ நடக்காதோ அப்படி இல்லை. Because Abraham obeyed while he was tested, he was blessed definitely. Whenever God places a test in our lives, if we commit ourselves to obey, we will be blessed definitely. கர்த்தர் நமக்கு ஒரு பரீட்சையை வைத்து அந்த பரீட்சைக்கு நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அடிச்சுள்ளே நாம் நடப்போமாக. அப்ப நீங்க அந்த ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னேன், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தகப்பன், தாய், தாத்தா, பாட்டி, நீங்க இந்த வசனங்களை நீங்க கிளைம் பண்ணணும். மெயினா பெற்றார் கிளைம் பண்ணணும். என்னன்னா, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ நான் கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லுவார், இதை செய்யலாம். நான் சிம்பிளா சொல்லுவார். இது புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவியானவர் மலையெல்லாம் போய் பேக்கலாம் சொல்ல மாட்டாரு. குழந்தைய போய் பலியெல்லாம் கொடுக்க சொல்ல மாட்டாரு. நம்ம பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்கள் சொல்லுவார். அதை நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக டெஃபினெட்லி God will bless us. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். So we see here the obedience of a tested man. சந்ததியின் ஆசீர்வாதம். I say it's a definite blessing. Secondly, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். இந்த இடத்திலே பார்க்கிறோம், ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். God blessed Isaac. Why did God bless Isaac? ஆபிரகாம் சொன்னா சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லணுமா? திரும்பி சொல்றாரு. ஆல்ரெடி ஆபிரகாம் சொல்றா, நிச்சயம் நடக்கதான் போகுது. பட் ஹியர் இட் கண்டினியூஸ். பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இவர் கீழ்ப்படிந்தாரா? ஆபிரகாம் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆதியாகமம் 26:6 வாசிக்கிறோம். கர்த்தர் கேரார்ல இருன்னு சொன்னார். இவர் கேரார்ல ஒரு பஞ்சம் வந்துருச்சு. ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டாரு. ஆனா அதே பஞ்சம் வந்த பொழுது ஈசாக்கு எகிப்துக்கு போலான்னு நினைக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போகாத, இங்கே இரு. உடனே ஆத்துல இருந்துடுறாரு. அது மட்டுமல்ல, எப்போ சொல்லுவாங்க, அம்மா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அப்பா வந்துட்டு இந்த கீழ்ப்படிதல் தான். மகனை பாருங்க, அது மாத்திரம் கீழ்ப்படிதல் இல்ல. அதுக்கப்புறம் அந்த தேசத்துல இருக்கிறாரு. 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு கீழ்ப்படினா ஆசீர்வதிக்கிறார். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு மாட்டு மந்த அநேக பெரிய காலம் இருந்தபடினா பெலிஸ்தர் அவனை பொறாமை கொண்டு எங்களை விட்டு போ என்று சொல்லுகிறார்கள். I call this, what is the significance of Isaac is, you see here the peace of a triumphant man. Isaac was blessed by God. ஆசீர்வதிக்கப்பட்டு 100 மடங்கு பலன் அடைகிறார். அவர் வெற்றியை ஏற்கனவே அந்த இடத்துல எழுதிட்டார். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு பொறாமக்கூடாது. வர விருத்தியாகி பயங்கர பெரியவராகி ஐஸ்வர்யன் ஆயிட்டாரு. உடனே அவன் சொல்றாரு, பொறாம கொண்டு அந்த எதெல்லாம் ஆபிரகாம் வெட்டி வச்ச துறவெல்லாம் மண்ணினால தூர்த்து போட்டாங்க, நிரப்பி போட்டுட்டாங்க, எங்களை விட்டு போய்விடுன்னு சொல்றாங்க. உடனே அங்கே இருந்து புறப்பட்டு போய் அவர் கேரார் பள்ளத்தாக்குல தண்ணி வெட்டுறாரு. அந்த இடத்துல தண்ணி வெட்டி இருந்தா அங்க ஒரு சுரக்கும் நீரூற்று வருது. உடனே கேரார் மேய்ப்பர் வந்து சண்டை போடுறாங்க. அவங்க சொல்லல, அந்த துறவை எங்களுடையதுன்னு சொல்லல, துறவ ஆபிரகாமோட தான், ஆனா அந்த தண்ணீர் எங்களுடையதுன்றாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, துறவ ஆபிரகாமோட தான், இந்த தண்ணி எங்களுடையது. அப்போ ஈசாக்கு இடத்துல நம்ம இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஏற்கனவே இதுக்கெல்லாம் ஆபிரகாம் வந்து 7 கன்றுக்குட்டியை நீங்க முதல் அதிகாரம் வாசிங்கன்னா, 21ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை கொடுத்து சீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் வெட்டினா துறவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே அபிமேலை கிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் வாங்கிப்பாரு. இப்ப அந்த துறவுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க.
அப்ப இவர் சொல்லலாம், ஏற்கனவே நாங்க வந்துட்டு 7 வினாடிக்கு உடன்படிக்கை பண்ணியாச்சு. இவர் பெரிய மகா பலத்தவரா இருக்கிறாரு. நினைச்சா இவங்கெல்லாம் தூக்கி போட்டு ஆளுங்க வச்சு அடிச்சு என்ன பண்ணிடலாம். ஐஸ்வர்யனாகி பரபர விருத்தி அடைந்து மகா பெரியவனானால் ஆட்டு மந்தையும் மாட்டினையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பொறாமை கொண்டு போன்னு சொல்றாங்க. இவர் பாட்டு கலை வந்துட்டார். இவர் நினைச்சுதான் சண்டை போட்டிருக்கலாம், இவர் தான் ஜெயிச்சிருப்பார். வாக்குவாதம் பண்ண உடனே அந்த இடத்துக்கு அவர் ஏசேக்குன்னு பேர் வச்சுட்டு தள்ளி வரார். 21ஆம் வசனத்துல வேறொரு துறவை வெட்டுறாங்க. அதை குறித்து வாக்குவாதம் பண்றாங்க. அதுக்கு சித்தனான பேர் இருக்கிறார். திரும்பி அவ்விடம் விட்டு பேருக்கு வேறொரு துறவை வெட்டினால் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணல. அப்ப ஈசாக்கு சொல்றாரு, கர்த்தர் நாம் தேசத்துல பெரும்படி இடம் உண்டாக்கினான்னு சொல்லி ரெகோபோத்னு பேர் வைக்கிறார். அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போகிறார். 24ஆம் வசனம் வாசிக்கிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஏன் அன்னைக்கு ராத்திரி தான் வரணுமா? முன்னாடி வந்திருக்கலாம் இல்லையா? வர வித்தியா? அப்போ இல்ல. See, when he chose peace, not to fight with others, அந்த டெஸ்ட் முழுக்க முடிஞ்சதுக்கு அப்புறமா கர்த்தர் அந்த ராத்திரி தரிசனமாகி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். We see here the peace he maintained even though he was very triumphant. Peace of a triumphant man. சரி, நீங்க அதோட முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள், இப்போ யார் வராங்க அப்படின்னா அதே அபிமெலேக்கும் சிநேகிதனாகி அபிசாத்தும் வராங்க. துரத்தி விட்டவங்க, பொறாமப்பட்டவங்க, அந்த துறவுகள் எல்லாம் மண்ணு போட்டு எல்லாம் மூடினவங்க, எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இப்ப வராங்க. வந்துட்டு அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. அதனால அந்த 29 கடைசி எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லாதனால நீங்க தயவு செய்து 26ஆம் வசனம் வீட்டுல வாசிங்க, அதிகாரத்தை வாசிங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நம்ம சொல்லலாம் blessed by God, blessed by God. ஆனா இவங்க யாரு? பக்கா சத்துருக்கள், பொறாம மிக்கவங்க. கஷ்டப்பட்டு கிணறுலாம் தோண்டி வச்சு தண்ணி வருதுன்னா மண்ணை போட்டு தூத்துறாங்க. நன்மை செய்யலாம் பரவாயில்ல, எவ்வளவு தீமை பாருங்க. இவங்க கஷ்டப்பட்டு கிணறுனா தண்ணி எங்களுதுன்றாங்க. முதல்ல தூத்து போடுறாங்க, தண்ணி எங்களுதுன்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, துரத்தியே விட்டாங்க. போ போ, எங்க கூட இருக்காத, போய்விடு, எங்களை விட்டு போய்விடு. அப்படி செஞ்சப்பட்ட அந்த ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. அடுத்தது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. யோசேப்போட எஜமான் பார்த்தான், யோசேப்போட கர்த்தர் எல்லாம் வாய்க்குது அப்படின்னு. ஆனா இங்க சத்துருக்கள் பார்க்கிறாங்க. That is what I call a desired blessing. நாம் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம் தான் சத்துருக்கள் சொல்லணும், நிச்சயமா கர்த்தர் உம்மோட காரணம் கண்டோம். ஹல்லேலூயா. அடுத்தது the enemies சொல்றாங்க, God is with you, we saw it. சத்துருக்கள் வந்து சமாதானம் பண்ணி கொண்டார்கள். நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவரோட சமாதானமாகும்படி செய்வார். So it's a desired blessing. மூன்றாவதாக நான் சொல்கிறேன், ஏன் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26, 29. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். 29. அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். So what is the difference between Abraham, Isaac and Jacob? ஆபிரகாமும் ஈசாக்கும் என்னை ஆசீர்வதின்னு அவங்க கேட்கவே இல்லை. கர்த்தரே அவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம் சொல்றாரு. ஈசாக்குக்கும் வந்து சொல்றாரு, நீங்க இரு, உன் ஆசீர்வதிப்பாரு. ராத்திரியில கர்த்தர் தோண்டி சொல்றாரு, நான் உன் ஆசீர்வதிப்பேன். ஆனா யாக்கோபோட விஷயத்துல அப்படி இல்லை. யாக்கோபு சொல்றான், அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் போகட்டும் பா, பொழுது விடுகிறது. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய உம்மை போக விடு. கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரியும் இவர் போராடுறாரு, ஆசீர்வதியும். உங்களுக்கு புரிகிறதா? So Jacob is fighting to get the blessing of God. Here we see the humility of a terrified man. இவன் ஒரு பயங்கரமான ஒரு பயத்துல மாட்டிக்கொண்டான். 20 வருஷம் அப்பா அம்மாவோட பிரிஞ்சு 16ஆம் போய் யாக்கோபு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், பிள்ளைகள், 11 பிள்ளைகள் எல்லாரையும் பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார்.
இப்ப ஏசா தன்னோட அண்ணன் வந்து யாக்கோபையும் கூட இருக்கிறவரை நிர்மூலமாக்கும்படி வருகிற செய்தியை கேள்விப்பட்டு பயந்து நடுகிறார். 32 அதிகாரத்துல 11ஆம் வசனம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். He was a terrified man. ஆனா அந்த இடத்துல கர்த்தரோட போராடி நைட்டு முழுக்க ஜெபிக்கிறார். என்ன பண்ணினாரு? அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிறார் என்று ஓசியாவை வாசிக்கிறோம். அழுது தன்னுடைய பாவனை அறிக்கிறார். We see the humility of a terrified man. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? கர்த்தருக்கு பேர் நல்லாவே தெரியும். ஆனா கர்த்தர் கேட்கிறாரு, what is your name, or rather what are you made up of? Subtlety or sincerity? உன்கிட்ட தந்திரம் இருக்குதா இல்ல உண்மை இருக்குதா? அப்பா சொல்றா, நான் யாக்கோபு. உங்க அப்பா கொஞ்சம் வருஷம் 20 வருஷம் முன்னாடி கேட்டாரு, அப்பா உன் பேர் என்னப்பா? I am your elder son Esau. I am your firstborn son Esauன்னு தைரியமா சொன்ன ஆளு. சரிங்களா? போய் சொல்ல பயப்படவே இல்லை. நான் தான் இந்த மூத்த குமாரனாகி ஏசான்னு அடிச்சு சொன்னவரு. இப்போ ஆண்டவர் சந்திக்கும் போது சொல்லுகிறார், என் பெயர் யாக்கோபு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போராடி ஜெபம் பண்ணி நீ வந்து மேற்கொண்டுட்டப்பா என்று சொல்லி இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறாரு. வாட் இஸ் a blessing? It's a delightful blessing. 30ஆம் வசனம், அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெரியேல் என்று பெயரிட்டான். முகமுகமாய் தேவனை காண்கிற அந்த அனுபவம் யாக்கோபுக்கு கிடைத்தது. சோ கர்த்தர் வந்துட்டு யாபேசை ஆசீர்வதித்தார். அவன் துக்கம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் God wants to bless each and every one of us individually, provided we can individually stand before God. Abraham showed his obedience when he was tested. Isaac revealed peace although he was a triumphant man. And finally Jacob expressed humility when he was terrified. So ஆகையினாலே ஆபிரகாம் பரீட்சிக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்தார். அந்த பரீட்சையில அவர் ஜெயம் எடுத்தார். அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அது ஒரு டெஃபினட் பிளெஸிங், திட்டவட்டமான ஆசீர்வாதம். ஈசாக்கு தான் வெற்றிகரமாக இருந்தாலும் சண்டை போடாம வாக்குவாதம் பண்ணாம சமாதானத்தை காத்து கொண்டார். ஆகையினாலே டிசையர் பிளெஸிங். சத்துருக்கள் வந்து சொல்றாங்க, இவரெல்லாம் கூப்பிடல, அவங்களே வந்து சொல்றாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, ஹல்லேலூயா, வாட் எ க்ளோரி. வாலாட்டவே விடல ஆண்டவர். சத்துருக்களை வாலெல்லாம் ஒட்ட நறுக்கிட்டாரு. அவங்க வந்து சொல்றாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, இவ்வளவு சமாதானம் பண்ணிடுங்க, இது ஒரு தீமை பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. So it's a desired blessing and finally it's a delightful blessing. யாக்கோபு வந்துட்டு அந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதம் என்றால் அந்த பயத்திலே அவர் தன்னை தாழ்த்தி கர்த்தரை ஜெபம் பண்ணினார். யாக்கோபு தான் ஆண்டவரே என்னை மாத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் மாற்றினார். தேவனுடைய முகத்தை அவர் தரிசித்தார். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாம் வாஞ்சிப்போம். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னை ஆசீர்வதியும் ஐயா, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி, தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லை அந்த ஒரு பதவை பாடி நாம் ஜெபத்தோடு முடிப்போம். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரத்தின் உடனிருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும். உமது அன்பின் பிதாவே, நான் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற கர்த்தர் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். யாபேசை ஆசீர்வதி, இஸ்ரவேலின்
தேவனே, that thou wouldst bless me indeed என்று அவர் வேண்டினது போல நாங்களும் நாளே உம்மை நோக்கி வேண்டுகிறோம்ப்பா. ப்ளீஸ் bless me indeed. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் உண்மையாகவே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, சந்ததியை அப்பா ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. ஈசாக்கை ஆசீர்வதித்து சத்துருக்கள் வந்து சமாதானம் பண்ணும்படி செய்தீரே அப்பா. யாக்கோபை ஆசீர்வதித்து தேவனுடைய முகத்தை விட்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த அந்த யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டு ஆண்டவரே அப்பா எல்லாத்துக்குமே ஜெயம் கொள்ளும்படியாய் மாற்றினீரே. அது போல கர்த்தாவே அடியார்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து எங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து சத்துருக்கள் எல்லாம் அடங்கும்படியாகும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய முகத்தை தரிசித்தவர்களாக ஆண்டவரே அப்பா ஜெயமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக நீர் அருள் புரியும். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை, எந்தெந்த ஏரியால உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ தேவனை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. ஹல்லேலூயா. நீர் ஆசீர்வதித்து உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வசனத்தின்படி ஆண்டவரே உங்களுடைய பெர்ஃபெக்ட் பிளெஸிங்ஸ்னால நிரப்பி ஆண்டவரை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உமக்கே சகல துதிகளை மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நற்கர்மங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழித்து விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.